அம்மா என்ன பண்ண போறீங்க சார்? இத பாருங்க பசங்களா, இன்னைக்கு நான் ஒரு கார்பெண்டர் ஆக போறேன். நீங்க ஒரு கார்பெண்டரா? வாவ் சார், அப்படினா நீங்க இன்னைக்கு வீடு கட்ட போறீங்களா? அப்படியும் வச்சுக்கலாம். என்ன இது திடீர்னு ஏன் இது இவ்வளவு வெயிட்டா இருக்கு? எல்லாரும் என்ன பாத்தீங்களா? நானும் ஐட்டேன். நான் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கேன். நான் ஐட்டேன். கீழே விழுந்துற போறேன். முதல்ல இறங்கு. இல்ல இல்ல, எனக்கு ஒண்ணும் ஆகல. நல்ல வேளை, இந்த பூவுக்கெல்லாம் எதுவும் ஆகல. நீங்க சொல்றது கரெக்ட் சார். இனிமேலாவது நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா நடந்து போங்க. நீ சொல்றது கரெக்ட் ஷின்சான். இனிமே நான் ரொம்ப எச்சரிக்கையா நடக்க போறேன். நான் இப்போ ஒரு முக்கியமான வேலை செய்ய போறேன். அதனால நீங்க யாரும் இந்த கோட்டை தாண்டி உள்ள வரக்கூடாது, புரியுதா? ஏன் சார் அப்படி? உள்ள வந்தா அடிபட்டுரும். அதுக்காக தான் சொல்றீங்களா? சார் சார், நீங்க ஒரு நெஜ வீடு கட்ட போறீங்களா சார்? இல்ல இல்ல, இது உண்மையான வீடு கிடையாது. ஆனா நீங்க எல்லாம் ஹைட் அண்ட் சீக் விளையாடுறதுக்காக இந்த வீட்டை பயன்படுத்திக்கலாம். இந்த வீட்டோட மாடல் கூட நான் வச்சிருக்கேன். இப்படித்தான் இருக்கும் வீடு. அழகா இருக்கா? இந்த வீடு சூப்பரா இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு. இதுல உட்கார்ந்து நாங்க சுப்பு விளையாட முடியும். சரியா சொல்ற. இதுக்கே சந்தோஷப்பட்டா எப்படிப்பா? என் வீடு இதோட பெருசா இருக்கும். இது குட்டி வீடா இருக்கு. இது நம்ம விளையாடுறதுக்கு, ஒண்ணும் வாழறதுக்கு இல்ல. நான் உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுப்பா நண்பா கசாமா? நீ ஒண்ணும் புரிய வைக்க வேண்டாம், அமைதியா இருந்தாலே போதும். சரி பசங்களா, வளவளன்னு பேசாதீங்க. இந்த வேலை சீக்கிரம் ஒழுங்கா நடக்கணும்னா என்ன தொந்தரவு பண்ணாம இருக்கணும், புரியுதா? அப்படின்னா பிரின்சிபல் சார், உங்க சிறுமை எல்லாம் காட்டுங்க. சிறுமை இல்ல, அது திறமை. சரி, ஏதோ ஒண்ணு எல்லாம் ஒண்ணுதான். அந்த டப்பாக்குள்ள நிறைய பொருள் இருக்கு. நிஜ கார்பெண்டர் மாதிரியே இருக்காருல்ல? என்ன இது முக்கியமான பொருளை காணுமே, எங்க போச்சு? நீ உள்ள வரக்கூடாது, மரியாதையா இங்கேயே இருக்கணும். அது என்னப்பா? ஏய் ஷின்சான், பிரின்சிபல் சாரோட திங்ஸ் எல்லாம் தொடக்கூடாது. இதுக்குள்ள கலர் பென்சில் எல்லாம் எதுவும் இல்லையேப்பா. டூல் பாக்ஸ்ல எப்படி கலர் பென்சில் எல்லாம் இருக்கும்? இங்க பாரு, எவ்வளவு பெரிய பென்னு. ஷின்சான், அது பேரு சத்தியல். ஆனா அதுல எதுக்கு ஷின்சான் கலர்ஸ் தேடிட்டு இருக்கா? அவன் கேக்குற கேள்வியும் பேசுற பேச்சு சம்பந்தம் இல்லாம தானே இருக்கும். இது கூட தெரியாதா உனக்கு? அண்ணா, எதுக்காக இந்த மாதிரி செய்யணும்? தயவு செஞ்சதை வச்சிடு ஷின்சான். என்ன பண்ற ஷின்சான்? உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னல. சார், நீங்க கரெக்ட்டா பண்றீங்க. இப்ப கரெக்ட்டா இருக்கு. சார், ஆணியை கரெக்ட்டா வச்சு அது மேல அடிக்கணும், சரியா? கவனமா பண்ணுங்க சார். உங்களால கொஞ்ச நேரம் அமைதியா வாயை மூடிக்கிட்டு இருக்க முடியாதா? என்ன உங்களுக்கு இப்படி அடிபட்டிருக்கு? என்ன பண்றது, என்னால ஒரு வேலையும் ஒழுங்கா செய்ய முடியலையே. இந்த வேலையை என்கிட்ட விட்டுருங்க, கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அப்படியா? உங்களுக்கும் கார்பென்ட்ரி வேலையெல்லாம் செய்ய தெரியுமா? இதெல்லாம் ரொம்ப சுலபமான வேலை சார். அதுவும் இல்லாம நம்ம என்ன நெஜ வீடா கட்ட போறோம்? இல்ல இல்ல, இப்பதான் உனக்கு ஜுரம் சரியா இருக்கு. முதல்ல உன் உடம்ப பாத்துக்கோ, நல்லா ரெஸ்ட் எடு, புரியுதா? இத நான் பாத்துக்கிறேன். முடியவே முடியாது, இந்த வேலையெல்லாம் உங்களால செய்ய முடியாது. அதான் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. பேசாம இந்த வேலையை நீங்க 2 பேரும் சேர்ந்தே செய்யலாமே. சரி, இப்ப நீ பீஸ கட் பண்ணு, நான் ஆணி அடிச்சிடுறேன். சரி. என்னப்பா இது? பிரின்சிபல் சார் வீடு கட்டுறேன்னு சொன்னாரு, கடைசியில இவங்க தலையில இத கட்டிட்டு போயிட்டாரா? வாவ், இவங்களால இந்த வேலையை செய்ய முடியுமா? இங்க பாரு நேனிச்சலோ, பொண்ணுங்கன்னா சும்மா இல்ல, இந்த வேலையெல்லாம் செய்யணும். நீயும் பார்த்து இத கத்துக்க. சரி, ஆரம்பிக்கலாமா? இந்த இடத்துல இருந்து இந்த மரத்தை அறுக்கணும் போல இருக்கு. இத பாருங்க, ரம்பத்தை வச்சு அறுக்கும் போது ரம்பம் பின்னாடி வரும்போது வெயிட்ட போடணும், முன்னாடி போகும்போது வெயிட் போடக்கூடாது.
அதெல்லாம் எனக்கு தெரியும் சார். நீங்க இங்க நிக்கிறீங்க, போய் உங்க ரூம்ல போய் ஓய்வெடுங்க சார். அதுவும் சரிதான். யோஷினாக்கா, இதுக்கு முன்னாடி இந்த ரம்பத்தை நீ யூஸ் பண்ணிருக்கியா இல்லையா? ஏதோ கை தடுமாறிடுச்சு, அவ்வளவுதான். ஆமா, யார் இப்படி ஒரு லைனை போட்டது? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஷின்சான்? உங்க ரெண்டு பேருக்கும் நான் உதவி செய்யறேன் மேம். ஒரு டிராயிங்க இவ்வளவு கேவலமா யாரும் வரைய மாட்டாங்க மேம். இத கொஞ்சம் கவனமா பாருங்க, இது ஒரு லேட்டஸ்ட் டிசைன். தயவு செஞ்சு எங்களை தொந்தரவு பண்ணாம இருக்கியா ஷின்சான்? உதவி செய்யறது தப்பா? நீ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. பரவாயில்லையே, ஆரம்பமே பிரமாதமா இருக்கே. மாசுசாக்கா மேடம், என்னன்னு சொல்லு. மேல போக வேண்டிய ஆணி வெளியே வந்துருச்சு பாருங்க. என்னவோ இந்த வேலையெல்லாம் கை வந்த கலைன்னு வாய்க்கடியே பேசுனீங்க. மனுஷங்களா இருக்கிறவங்க தப்பே செய்ய மாட்டாங்களா? மேம், முயற்சி பண்றவங்களுக்கு என்னைக்கும் தோல்வி கிடைக்காது. ஷின்சான், இந்த வேலையை சீக்கிரம் முடிச்சாகணும். தொல்லை பண்ணாம இரு. ஷின்சான், அந்த பக்கமா போய் விளையாடு. அளவெடுக்க டேப் வேணும், ஆனா இதுல இல்லையே. பாத்தீங்களா, என் கையில தவளை இருக்கு. புரியலையா? வேலை முடிஞ்சது. அடடே, ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா வேலை செஞ்சிருக்கீங்க. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சோம். இந்த வேலையை முடிக்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இருந்தாலும் நாங்க வேலையை செஞ்சு முடிச்சிட்டோம் சார். இல்லையா யோஷினாகா? ஆமா. சரி, நேரமானாலும் ஒரு வழியா வேலை முடிஞ்சது, அதுவே போதும். சீக்கிரமா கோல் போடு. Come on ஷின்சான், ஃபாஸ்டா கிக் பண்ணு. கொஞ்சம் தள்ளி போங்க மேடம். சார், உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. நான் தான் உங்களை கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க சார்னு சொன்னேன்ல. உங்க ரெண்டு பேரோட கடின உழைப்பெல்லாம் இப்படி ஆயிடுச்சே. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டணும். இப்படி ஒரு நொடியில எல்லாம் சுக்கு நூறாயிடுச்சு. ஒழுங்கா ஆரம்பத்திலேயே இந்த வேலையை நான் ஒரு கார்பெண்டரை பார்த்து ஒப்படைச்சேன்.